எல்லாருக்கும் வணக்கம். நான் சோலையாரம்பு பேசுகிறேன். நேற்று ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு ஸ்டில்ஸ் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தோன்னே நமக்கு செம கடுப்பாகுது. ஏன் அப்படின்னா, கருத்து சொல்றது வந்து ஜனநாயக உரிமை தான், அதை நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எந்த கருத்தை ஏற்றுக்கணும், எந்த கருத்தை ஏற்றுக்க கூடாது இருக்கு. அதை கருத்தை திணிக்க கூடாது. அவரவர்களுக்கு ஒரு சுய விருப்பம் இருக்கு, ஒரு சுய அறிவு இருக்கு. அதை தாண்டி வந்து எனக்கு வந்து ஜனநாயக உரிமை இருக்குன்ற பேர்ல வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லக்கூடாது, திணிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் அந்த ஸ்டில் இருக்கு. அந்த ஸ்டில் என்ன அப்படின்னா, ஒரு 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேரும் டிஷர்ட் போட்டு நின்றுறாங்க. அந்த டிஷர்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஜாதி ஆதிக்க ஆணாதிக்க பொங்கலை மறுப்போம் அப்படின்னு இருக்கு. வாசகம் வந்து அதான், ஜாதி ஆதிக்க ஆணாதிக்க பொங்கலை மறுப்போம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் அந்த எழுத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரியாரோட படம் இருக்கு. அப்புறம் சைட்ல வந்து ஒரு வாசகம் இருக்கு. அந்த வாசகம் என்னன்னா தமிழ் பேசும் திராவிடன் அப்படின்னு இருக்கு. தமிழ் பேசும் திராவிடன். நான் என்ன கேட்கறேன்னா, தமிழன்றது ஒரு வகை, திராவிடன்றது ஒரு வகை. தமிழ் பேசும் திராவிடன்றது எப்படி ஒத்துக்க முடியுதே தெரியல. ஏன்னா திராவிடன் அப்படின்னா என்ன, நீங்க பெரியார தலைவனா ஏத்துக்கிட்டீங்க, அதனால திராவிடன். தாய்மொழி உங்களுக்கு தமிழ் இல்லை, நீங்க தமிழ பூர்வக்குடி மக்கள் இல்லை, அதனால நீங்க திராவிடன் சொல்றீங்க. ஓகே. ஆனா உங்க தலைவர், உங்க கொள்கை தலைவர், உங்களுடைய பகுத்தறிவு சொல்ற ஒரு பெரியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ பேசாதீங்க, தமிழ் நீச பாசை, வீட்டுல பொண்டாட்டிட்ட கூட பேசாதீங்க, வேலைக்காரியிடம் பேசாதீங்க, ஏன்னா தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப உங்க பெரியாரு தமிழ பேச வேணாம்னு சொல்றாரு, தமிழ வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றாரு. ஆனா தமிழ் பேசும் திராவிடன் நீங்க சொல்றீங்களே, அப்ப நீங்களா அந்த காட்டு மிராண்டியா? இல்ல பெரியார் சொல்றது கேட்க மாட்டீங்களா? உங்க தலைவன் பெரியார்ன்றீங்க, பெரியார் மண்ணுன்றீங்க. அப்ப உங்க தலைவன் சொன்னதை, உங்களுடைய பகுத்தறிவு பகல்வன் சொன்னதை நீங்க கேட்கணும். நீங்க அவருடைய கொள்கையை நீங்க கேட்கலையே. ஏன் நீங்க வந்து இங்கிலீஷ்ல கவிதை எழுதலாம், இங்கிலீஷ்ல கட்டுரை எழுதலாம், இங்கிலீஷ்ல கதை எழுதலாம், தமிழ்ல கவிதை எழுதுறீங்க, தமிழ்ல கட்டுரை எழுதுறீங்க, தமிழ்ல புலமை எழுதுறீங்க, தமிழ்ல நாவல் எழுதுறீங்க, தமிழ்ல சிறுகதை எழுதுறீங்க, எல்லா வெங்காயத்தையும் தமிழ்ல எழுதிட்டு நீங்க சொல்றீங்க என் தலைவன், என் கொள்கை தலைவன், என் அப்பன், என் பாட்டன், எனக்கு அறிவு போதித்தவன் பகுத்தறி பகவன் பெரியார் சொல்றீங்க. அந்த பெரியார் தமிழை பேச சொல்லியே. ஏடா தமிழை பேசலாம்னு உங்க பெரியார் சொல்றாரு. உங்க பெரியார் தான் உங்களுக்கு வந்து அறிவு தந்தை, ஞான தந்தைன்னு சொல்றீங்க. அது எப்படி தெரியுமா இருக்கு? கடவுளை கும்பிடாதுன்னு சொன்ன பெரியார் நீங்க கடவுளை கும்பிட்டுக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரியான வந்து ஒரு முரண் தான் இதை நான் சொல்றேன். அது என்ன இருக்குன்னா, ஜாதி ஆதிக்க ஆணாதிக்க பொங்கலை மறுப்போம். பொங்கல்ங்கிறது என்ன? அது வந்து ஒரு தமிழரோட பண்பாடு, பூர்வக்குடி மக்களுடைய பண்பாடு. எப்படின்னா, விவசாயம் செஞ்சு நாமளும் சாப்பிட்றோம் உணவை. அந்த விவசாயம் செஞ்சு அந்த உணவுப் பொருட்களை அதை நம்ம மற்ற மக்களுக்கான விற்பனை செய்யறோம். குறைந்த விலையில விவசாயிலிருந்து வாங்கி எல்லாரும் சாப்பிட்றோம். அப்ப அந்த விவசாயம் செய்யல, விவசாயத்துக்கு என்னெல்லாம் உதவி? அந்த மண் உதவிகரமா இருக்கு, அந்த சூரியன் உதவிகரமா இருக்கு, நீர் உதவிகரமா இருக்கு, விவசாயிகளுக்கு ஆடு மாடுகள் உதவிகரமா இருக்கு. அப்ப அந்த பொங்கலே என்னன்னா, விவசாயத்துக்கு, அதாவது இந்த நெல் மணிகளை, உணவுப் பொருட்களை எங்களுக்கு வந்து தர இந்த மண்ணுக்காக அந்த பொங்கல், அந்த சூரியனுக்காக இந்த பொங்கல், அந்த விவசாயம் செய்வதற்கு உறுதுணையா இருக்கிற குடும்பத்துல ஒரு நபரா கருதுகின்ற அந்த மாடுகளுக்கான படையை, அந்த மாடுகளை வந்து கொண்டாடுறோம், அந்த மாடுகளையும் இறைவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கான ஒரு எங்களுடைய வெளிப்பாடு, ஒரு பண்பாடு தான் பொங்கல் அப்படின்னு. அந்த பொங்கல்ல எப்படி உங்களுக்கு ஜாதி ஆதிக்கம் சொல்றீங்க எனக்கு புரியல. அந்த பொங்கல் எப்படி ஒரு ஆணாதிக்கம் நீங்க சொல்றீங்க? இதுல ஆணாதிக்கம் எங்க இருக்கு? ஒரு பொங்கல் கொண்டாடுறோம், அது வந்து ஒரு பண்பாட்டு ஒரு பண்டிகை. அதை வந்து விவசாயிகளா இருக்கிற தமிழர்களா இருக்கிற அந்த பொங்கலை வந்து அவங்க வந்து வாசல்ல வந்து அடுப்பு வெட்டி ஒரு புது பானையை வாங்கிட்டு வந்து அதை அரிசியை போட்டு பொங்கலை வச்சு வெள்ளம்லாம் போட்டு சூரியனை பார்த்து கை கூப்பி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறோம். இது வந்து ஒரு விவசாயிகளோட, அதாவது விவசாயி தொடங்கிய காலங்கள்ல இருந்து அவருடைய பண்டிகை. அந்த பண்டிகையில எப்படி சாதி இருக்கு எனக்கு தெரியல. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதிகாரம் மட்டும் பொங்கல் கொண்டாடுறான், மீதி சாதிகாரம் பொங்கல் கொண்டாட வழி இல்லாம அவன் கை கட்டி கூடி குடிக்க பாக்குறான். இல்ல குறிப்பிட்ட நாங்கள் மட்டும்தான் இந்த பொங்கலை கொண்டாடணும், இந்த சாதிகாரம் மட்டும்தான் பொங்கல் கொண்டாடணும், இந்த சாதிகாரம் பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் சொல்லுதா? இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு இயக்கம் சொல்லுதா? இல்ல நீங்க யார குறை சொல்றீங்களோ அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து வலியுறுத்தி சொல்றாங்களா? பொங்கல் என்பது எங்களுடைய பண்டிகை,
எங்க சாதி மட்டும்தான் கொண்டாடணும், மற்ற சாதிக்காரங்க கொண்டாடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சமூகம் சொல்லுதுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுல இது புதுசா ஒரு நியாயத்தை நீங்க தூக்கிட்டு வரீங்க, ஆணாதிக்கம் பொங்கல். ஏன்னா நீங்க என்ன ஒரு பொங்கலா பார்க்க தெரியாதா? நான் என்ன கேட்கிறேன், எங்களுக்கான பண்டிகை, எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான உணர்வு, இந்த பூர்வக்குடி மக்களுடைய சந்தோஷம், அது கலை, அதுல மருத்துவம் இருக்கு, அதுல ஆன்மீகம் இருக்கு, அதுல உடற்பயிற்சி இருக்கு, அதுல யோகா இருக்கு, எல்லா விஷயங்களும் எங்களோட பண்டிகை இருக்கு. எங்களுடைய உடற்பயிற்சியிலிருந்து மன அமைதியிலிருந்து ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே நாங்க பண்டிகையாகவும் இறைவனை வழிபடுவதன் மூலமா நாங்கள் நிறைவேற்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு உளப்பூர்வமான அறிவுபூர்வமான ஆருடம் சார்ந்தது எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பண்டிகை எல்லாமே அது இருக்கு. அதை நாங்க எங்க பண்டிகை நாங்க கொண்டாடுறதுல உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுல புதுசு புதுசா ஜாதி ஆதிக்க பண்டிகை, ஆணாதிக்க பண்டிகை. என்ன ஆணாதிக்க பண்டிகை? நீங்க ஆணாதிக்கத்தை எதிர்த்து என்ன நீங்க குரல் கொடுத்து என்ன கிழிச்சிட்டீங்க? இங்க இருக்கிற எல்லா பேரும் அயோக்கிய பசங்க தான். எல்லா பேரும் அயோக்கிய நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் இந்த சோசியல் மீடியாவில் அவங்களோட முகத்துறை கிழிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ஒரு கிராம சபை கூட்டத்துல ஒரு பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு அந்த கிராம சபை நடத்துற கூட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த கேள்விக்கு, அந்த பெண் கேட்ட கேள்விக்கான பதில சொல்ல, வெளியே போங்கிறாரு. அப்ப அது ஆணாதிக்கம் தானே? அந்த ஆணாதிக்கத்துக்கு நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? நீங்க எங்க போராடினீங்க? எங்க கண்டனம் தெரிவிச்சீங்க? அந்த ஆணாதிக்க செயலை பத்தி நீங்க என்ன கவிதை எழுதுறீங்க? என்ன கட்டுரை எழுதுங்க? என்ன போஸ்ட் போடுங்க? என்ன போஸ்ட் அடிச்சு விடுங்க? உங்களுடைய அந்த ஆணாதிக்கத்தை எதிர்த்து நீங்க போராடணும், ஏதாவது சாட்சியம் சொல்லுங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லாம தமிழின் பூர்வக்குடி மக்களான இந்த தமிழ் மக்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை மேல அது சாதி ஆதிக்கம், அது ஆணாதிக்கன்ற ஒரு கரையை பூசுறீங்க. ஏடா கம்யூனிட்டியில கழிசடைங்க, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? புரட்சிங்கிறது, போராட்டங்கிறது, மாற்றம்ங்கிறது எங்க தெரியுமா வரணும்? தாங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். சமுதாயத்துல எதிர்பார்க்க கூடாது, தன்னிடம் இருந்து ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு பொங்கலையும் கிடைச்சது, பொங்கல் மேல சாதி உணர்ந்து பூசுறீங்க பாத்தீங்களா? பொங்கல் மேல ஆணாதிக்கம் இருக்குதுன்னு ஒரு கரையை பூசுறீங்க. நீங்க எப்படா தெரியுங்களா? கொஞ்சம் யோசிங்களா? கேட்டா பகுத்தறிவு மண்ணு, பெரியார் மண்ணுன்றீங்க. ஏடா உண்மையிலே நீ பகுத்தறிவு மண்ணு, பெரியார் மண்ணு, பெரியார் தான் உன் தலைவன் நீங்க ஏத்துக்கிட்டா, பெரியார் பெரியார் தமிழை பேசாமன்னு சொல்லார்ல, தமிழை பேசாம இருக்கு. தமிழை பேசாத புடிங்களா இருந்துட்டு வாங்க. அப்புறம் நாங்க உங்க தலைவன் பெரியாரு, இது பெரியார் மண்ணு, நீங்களா பெரியாரோட பேரன், பெரியாரோட பேத்தி, பெரியாரோட பிள்ளை நாங்க ஏத்துக்கோம். அதை விட்டு தமிழை பேச வேணும்னு சொன்னா பெரியார் எங்க தலைவன், ஆனா நாங்க தமிழ் தான் பேசுவோம், தமிழ் தான் கவிதை எழுதுவோம், தமிழ் தான் கட்டுவோம். ஏன்னா மொழி உங்களோட உரிமை. ஓகே, அப்ப மொழி உங்களோட உரிமையா இருக்கும்போது உங்க தலைவன் ஏன் அந்த மொழியை பேசாத, அந்த மொழி காட்டுங்காட்டின்னு சொன்னாரு? யோசிங்க.